நம்முடைய உயிருக்கும் மேலாய் நாம் நேசிக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை எல்லை கடந்து பேசுகிறவர்கள். நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், நேரடியாக செய்திக்கு வருகிறேன். நேற்றைக்கு இரவிலிருந்து இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நாம் இருக்கக்கூடாது. தம்பிகளிடம் கேட்டபோது இன்னும் ஒரு வாரம், அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாமா என்றார்கள். அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாம், இந்த வாரம் நான் உயிரோடு இல்லை என்று ஆகும். இப்போதே இன்றைய நாளைக்கு இரவே இதை பேசியாக வேண்டும் என்று நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ, இரவு 10:30 மணிக்கு அன்பகத்துக்கு தொடர்பு கொண்டு அரங்கம் இருக்கிறதா என்று கேட்டேன். இருக்கிறது என்றார்கள். பதிவு செய்யுங்கள். 11 மணிக்கு முரசொலி ஆசிரியர் சேது அவர்களுக்கு பேசினேன். இந்த செய்தி நாளை காலையிலே முரசொலியிலே வர வேண்டும், சொல்லுங்கள் என்றார். காலையில் முரசொலியில் வந்தது. 24 மணி நேரத்திற்குள் எதிர்வினை ஆற்றி இருக்கிறோம். அந்த கயவர்களை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு கை தட்டுவதற்கு உன்னை சுற்றி 100 பேர் இருக்கலாம், கலைஞருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு கோடி பேர் இந்த நாட்டில் இருக்கிறோம். யாரை பற்றி யார் பேசுவது? கலைஞரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு? எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டால் என்ன? ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்குவதற்கு துப்பில்லாத நீ 5 முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறாய். நாங்கள் எச்சரிக்கிறோம், கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்காது. எதிர்த்த குரல் எழுந்து ஒலிக்க வேண்டும். கலைஞர் இன்னமும் சாகவில்லை என்பது அந்த கயவர்களுக்கு புரிய வேண்டும். எனவே கலைஞரை பற்றி பேசினால் என் தந்தையை பற்றி, நம் உறவுகளை பற்றி, நம்மை பற்றி இழிவாக பேசுவது. கடைசியா என்ன சொல்லுகிறார்கள்? இது நாங்கள் எழுதிய பாட்டு இல்லை. சண்டாளன் என்றால் என்ன என்றே தெரியாது. இவர்களுக்கு வாயில் விரல் வைத்தால் கடிக்க தெரியாது. சண்டாளன் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாதா? நண்பர்களே, இதுவரையில் நான் நீ அவன் என்று யாரையும் பேசியதில்லை. பேச வைத்திருக்கிறார்கள். உதிரி பூக்கள் என்று ஒரு படம் உண்டு. அந்த படத்தின் கடைசி காட்சி இப்படி அமையும். அந்த வில்லன் அவனை எல்லோரும் அந்த கிராமமே சேர்ந்து கடலை ஒரு ஆற்றை நோக்கி அழைத்துக் கொண்டு போகும். அந்த வில்லனுக்கு நீச்சல் தெரியாது. போ, ஆற்றுக்குள் போ என்று சொல்லுகிற போது அவன் கடைசியாய் ஒரு வரி சொல்லுவான், நான் எத்தனையோ கெடுதல்களை இந்த ஊருக்கு செய்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் மிகப்பெரிய கெடுதல் என்ன தெரியுமா? இந்த ஊரில் நான் மட்டுமே கெட்டவனாக இருந்தேன், இன்றைக்கு இத்தனை கெட்டவர்களை உருவாக்கிவிட்டு போகிறேன் என்கிறான். என்னையும் மேடையில் நீ நான் என்று பேச வைத்த அந்த நாய்களுக்கு கடுமையாய் நம்முடைய கவனத்தை, கண்டனத்தை தெரிவிப்பதற்காக கூடியிருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? சண்டாளன் என்ற சொல்லை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்ட ஒரு நிகழ்ச்சி உண்டா இல்லையா? இதே சீமான் எழுதியிருக்கிற திரைப்படத்தின் கதைவசனத்தில் எனக்கு பொருள் தெரியாது என்று சொல்லி நீங்கள் வெளியில் வந்தீர்கள். இப்போதும் கேட்கிறேன், மிகப்பெரிய வீரர்கள் என்கிறீர்களே, பிறகு ஏன் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு, இன்னமும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள், என் ஆண் உறுப்பில் பல பழுது ஏற்பட்டு விட்டது, எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று சொன்னவன் தானே வெளியே வந்து சாட்டை சவுக்கென்று பேசுகிறாய். அதுதானே உண்மை. நான் பேசவில்லை. யாரோ எழுதிய பாட்டு, யாரோ இசையமைத்தது. எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை. உனக்கு தொடர்பில்லை என்றால் ஏன் பேசுகிறாய்? நீ எழுதவில்லை என்றால் எந்த கடிசடையாக இருந்தாலும் மேடையில் நீ பேசுவாயா? அதிலும் இந்த மாவீரர் கேட்கிறார், நீங்கள் வெறும் பிள்ளை பூச்சியை பிடித்து விட்டீர்கள், தேள் பாம்பிடம் வருவீர்களா? நீ தேள்தான் பாம்புதான் என்று எங்களுக்கு தெரியும். தேளையும் பாம்பையும் ஒடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதும் எங்களுக்கு தெரியும். புலி சிங்கம் என்று வேறு தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார். புலிக்கும் சிங்கத்துக்கும் இவர் பேசுவது புரிந்தால் கடித்து குதறிவிடும். யாரை பார்த்து யாரோடு ஒப்பிடுகிறாய் என்கிற கோபம் வரும். நான் இப்போது சொல்லுகிறேன், இந்த மேடையில் சொல்லுகிறேன், என்னை கைது செய்து பார், என் மீது வழக்கு போட்டு பார் என்று சவால் விடுத்த சீமானுக்கு இந்த மேடையில் இன்னொரு சவாலை நான் இப்போது வெளியே சொல்லுகிறேன். என் கையிலே இருக்கிற அந்த கைபேசியிலே இருக்கிறது, உங்கள் எல்லோர் கைபேசியிலும் இருக்கும். விஜயலட்சுமி என்று ஒரு பெண், இதுவரையில் நான் பேசியதில்லை. என்னை கேட்டபோது கூட அது அவருடைய சொந்த செய்தி, நான் அரசியல் மட்டுமே பேசுவேன் என்று சொன்னேன்.
அரசியலை தாண்டி பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. விஜயலட்சுமி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தொடங்கும் போதே எப்படி பேசுகிறார்? டேய் மானங்கிட்ட சீமான், டே தொடப்பக்கட்ட இருக்கிறது, நான் சொல்லவில்லை. டே தொடப்பக்கட்ட, நான் கேட்கிற கேள்வி இதுதான், ஏன் நீ வழக்கு போடவில்லை? தைரியம் இருந்தால் வழக்கு போடு. இப்போது நான் சொல்லுகிறேன், எங்களை பார்த்து தைரியம் இருந்தால் கைது செய் என்றாய் அல்லவா? தைரியம் இருந்தால் விஜயலட்சுமியின் மீது நீ வழக்கு போடு. இல்லை, உனக்கு விஜயலட்சுமியின் மீது பெயரை கேட்டாலே பயம் என்றால் என் மீது வழக்கு போடு. நான் அதே வரி மறுபடியும் இந்த மேடையிலே சொல்லி இருக்கிறேன், என் மீது வழக்கு போடு, சந்திக்கலாம். நான் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த காணொளியில் இருக்கிற சொற்களிலேயே கண்ணியமான சொற்கள் அவைதான். மற்றவைகள் எல்லாம் அதைவிட மோசமானவை. எனக்கு சொல்ல கூசுகிறது, நான் சொல்லவில்லை. எத்தனை பேர் 2,10,000 பேர் காலையில கேட்டிருக்கிறான். நம்முடைய தலைவர் தளபதியை பார்த்து அந்த சீமான் கேட்கிறான், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று. நான் கேட்கிறேன், 2 லட்சம் பேர் உன்னை தொடப்ப கட்ட மானங்கட்டவனேன்னு ஒரு பொண்ணு அழைச்சிருக்கிறாளே, உனக்கு வெட்கமாக இல்லை? உனக்கு சூடு சுரணை இல்லை? நீ ஒரு மானநட்ட வழக்கு போட்டாயா? போட முடியாது. அது மானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு வழக்கு போட முடியும். சீமானால் போட முடியாது. குறைந்தபட்சம் குற்றவியல் வழக்காவது நீ தொடுத்திருக்கிறாயா? விஜயலட்சுமியின் மீது நீ வழக்கு போடவில்லை. நான் மேடையில பேசுகிறேன், என் மீது வழக்கு போடு, நான் நீதிமன்றத்துக்கு வருகிறேன், உன்னை போல பயந்து நான் உங்கள் அப்படி சொல்லவில்லை, எனக்கு பொருள் தெரியாது என்று ஓடுகிற கோழைகள் அல்ல நாங்கள், கலைஞரின் பிள்ளைகள். நிற்போம், நீதிமன்றத்தில் சொல்லுவேன். நான் சொன்னேன், உண்மைதான். ஆனால் அதை சொன்னது விஜயலட்சுமி என்கிற பெண். அந்த பெண்ணினுடைய ஒலிநாடா என்னிடத்திலே இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் எடுத்து காட்டுவேன். நீ ஏன் அந்த பெண் அப்படி சொன்னாள் என்று சொல். அந்த பெண் சொல்லுகிறார், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தாய்? உனக்கு தொடர்பில்லை என்றால் எதற்காக 50,000 கொடுத்தாய்? அதுவும் சாட்டை முருகன் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். சாட்டை முருகன் என்ன தொழில் செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லையே. சாட்டை முருகன் கொண்டு வந்து கொடுத்தார் என்றால் அதற்கு என்ன பொருள்? நண்பர்களே, இவர்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால், இவர்களை பற்றி பேசினால் நாளைக்கு சாணத்தையும் மலத்தையும் எடுத்து நம் மீது வீசுவார்கள். ஏனென்றால் அதை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை. ஆபாச சொற்களை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். யாராவது எங்களை பற்றி பேசினால் நாங்கள் சாக்கடையை எடுத்து வீசுவோம். எங்கள் ஐயா பெரியார் மீதும் கலைஞர் மீதும் வீசாத சாக்கடையா இனி புதிதாக வீசிவிடப் போகிறீர்கள்? நேற்றைக்கு கலைஞரின் உரையை நம்முடைய தோழர் நெல்லை பாபு அங்கே இருந்து அனுப்பியிருந்தார். அத்தனை பேருக்கு நான் பகிர்ந்தேன். கலைஞர் சொல்கிறார், ஏசியே பேசி பேசியே என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை இழிவுபடுத்துகிறவர்கள் நாடெங்கும் இருக்கிறார்கள். அதனால் என்ன? ஒரு மரம் இருக்கிறது என்றால் மரத்தை நோக்கி சாணத்தை வீசினால், மரத்தை நோக்கி மலத்தை வீசினால் அந்த மரம் அதை உரமாக எடுத்துக்கொண்டு வளர்வதைப் போல நானும் வளர்வேன் என்று சொன்ன தலைவன் எங்கள் தலைவன். எனக்கு தெரியும், நாளை காலையிலிருந்து நான் தான் அவர்களுக்கு பொருள். இங்கே இருக்கிற அத்தனை காணொளிகளும் அவர்கள் வேறொன்றும் இல்லை. நான் பேசிக் கொண்டிருக்கிற போதே கலைஞர் தொலைக்காட்சியில் நேரலையில் போய்கொண்டிருக்கிறது. நல்லது, கேளுங்கள். இன்னமும் எத்தனை இழி சொற்கள் அவர்களிடம் இருப்பு இருக்கிறது என்பது நாளைக்கு தெரிந்துவிடும். எத்தனை நாள் திட்டுவீர்கள்? நான் துணிந்துதான் வந்திருக்கிறேன். உங்களினுடைய ஆபாச சொற்களை எதிர்கொள்ள முடியும். ஆபாச சொற்களை மட்டுமல்ல, வன்முறையில் இறங்குகிற ஒரு லும்பன் கூட்டம் அது. எனக்கு தெரியும். உன் வன்முறையை, உன் ஆபாச சொற்களை சந்திப்பதற்காகவே வந்திருக்கிறேன். திமுகவை ஒழிக்காமல் நான் ஓய மாட்டேன் என்கிறாய். உன்னை ஒழிக்காமல் நாங்கள் ஒரு நாளும் ஓய மாட்டோம். இது எங்கள் வேலை, இது எங்கள் பணி, இது நாங்கள் எங்கள் தலைவருக்கு காட்டுகிற நன்றி உணர்ச்சி. நான் வருகிறேன். நாம் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு அவர் செய்திருக்கிற செயல்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். கலைஞர் என்ன செய்தார் என்று கேட்கிறாயே, அப்படி கேட்பதற்கு கூட ஒரு தகுதி வேண்டுமே. அந்த தகுதி உண்டா உனக்கு? யாரையாவது மேடையில் எப்போதாவது கண்ணியமாக பேசி இருக்கிறாயா? நான் வருகிற போது பார்க்கிறேன், இளைய பாரதம் என்கிற வலையொலியில் ஹெச் ராஜா பேசுகிறார். சாட்டை முருகனை கைது செய்ததை வன்மையாய் அவர் கண்டிக்கிறாராம். இது கருத்துரிமையா?
அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் கவர்னர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தார். கவுன்சிலர் பதவி கூட கிடைக்கவில்லை, கிடைக்காது. நான் சொல்லுகிற போது காரைக்குடியில அண்ணன் தென்னவன் தான் சொன்னார், பாவம் அவரை கவுன்சிலராகவாவது ஆக்கி இருக்கலாம் என்றேன். தென்னவன் சொன்னார், அதெல்லாம் ஆக்க முடியாதுங்க, ஓட்டு வாங்கணும். வேண்டுமானால் கவர்னர் ஆக்கலாம், கவுன்சிலராக ஆக்க முடியாது. இங்கே எத்தனை கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். எனவே அப்படிலாம் ஆக்க முடியாதுங்க. அவங்க மக்கள்கிட்ட வாக்குகள் வாங்கி வர வேண்டும் என்றால் வாக்குகளை பெற முடியாதவர்கள் வெறும் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு உளவியல் தாக்கம். நீங்கள் எங்களை பற்றி பேசினால் அவதூறுகளை அள்ளி வீசுவோம் என்கிற மிரட்டல். நீ என்ன சொல்வது? பெர்னாட்ஷா என்றைக்கோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார். புகழ்பெற்ற அந்த வரியை நான் இந்த மேடையில் சொல்ல விரும்புகிறேன். பெர்னாட்ஷா சொன்னார், நெவர் ரெசில் வித் எ பிக். பன்றியோடு ஒரு நாளும் சண்டை போடாதீர்கள். ஏன்? யூ வில் கெட் டர்ட்டி அண்ட் பிக் வில் லவ் இட் என்று சொன்னார். அதில் இருக்கிற வியப்பு என்ன என்றால், பன்றியோடு சண்டை போடாதீர்கள். பன்றியோடு சண்டை போட்டால் நீங்கள் அழுக்காவீர்கள். பன்றி சந்தோஷப்படும். பன்றிக்கு அது மிக பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் என்று தெரிந்துதான் உங்களோடு சண்டை போட நான் வந்திருக்கிறேன். நண்பர்களே, அதிமுகவை, பாரதிய ஜனதா கட்சி, மற்றவைகள் எல்லாம் பெரிய கட்சிகள் பார்த்துக் கொள்ளும். சீமானை நாம் பார்த்துக் கொள்வோம், அவ்வளவுதான். சீமானை நாம் பார்த்துக் கொள்வோம். உன்னுடைய இந்த திமிர், இந்த ஆணவம் ஒரு நாளும் இந்த மண்ணில் நிலைக்கவும் கூடாது, தொடரவும் கூடாது. நான் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால், உண்மையிலேயே நீ சொல்லுவது போல ஒரு பெரிய ஆம்பளை சிங்கம் என்று சொன்னால், ஏன் பெண் சிங்கமா இருக்கவே கூடாதா என்று சொன்னால், விஜயலட்சுமியின் மீது அல்லது விஜயலட்சுமியின் சொற்களை எடுத்து மேடையில் சொன்ன என் மீது நீ வழக்கு போடு, சந்திக்க தயாராக இருக்கிறேன். அது ஊர் முழுவதும் பரவும். நம்முடைய திமுக நண்பர்களுக்கு கூட நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எங்காவது சீமான் வந்து நம் தலைவரை பற்றி பேசினால் அதற்கு விடை சொல்லாதீர்கள், விஜயலட்சுமியை பற்றி பேசுங்கள். விஜயலட்சுமியை பற்றி திரும்ப திரும்ப பேசுங்கள். யார் அந்த விஜயலட்சுமி? எதற்காக 50,000 ரூபாய் கொடுத்தாய்?